நம்ம செத்துடணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி சாகக்கூடாது. 2 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப மனக்கவலையில இருந்த போது என்னடா வாழ்க்கைன்னு தோணுச்சு. சாவு வந்தா பரவாயில்ல, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, என்ன பருவீன் ஒரு மாதிரியா இருக்கிற, சரி செத்துடலான்னு இருக்கடா, என்னடா வாழ்க்கை இது, ஏன் டார்ச்சர்டா டார்ச்சர். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அது உங்களுக்கு அப்படியே சொல்றேன். சாவு பத்தி பேசுற, எல்லாருக்கும் சாவு வரும் தான். ஆனா ஒண்ணு சொல்றேன் பர்வீன், மனசுல வச்சுக்கோ, சாவறதை தடுக்க முடியாது. ஆனா நம்மள சாவடிக்கிறன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறான்ல, அவன் முன்னால சாவ கூடாதுன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம தோத்து நிக்கணும்னு சொல்றான்ல, அவன் முன்னால தோக்க கூடாது, அவ்வளவுதான். துர்கா மாசூர் என்பது அவனுடைய பெயர். அவனுக்கு ஆதி பராசக்தியை கொல்லணும், இதான் அவனுடைய நோக்கம். அவனுக்கு ஆதி பராசக்தியை கொல்லணும். தவம் செய்யறான், காளி வரா, நான் ஆதி பராசக்தியை ஜெயிக்கணும், வரம் தா. காளி சொல்றா, அந்த வரம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, ஆதி பராசக்தியை ஜெயிக்க முடியாது. இல்லை, ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாது என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, நீ எனக்கு சொல், உபாயம் இருக்கிறது, ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா கையை வெட்டி போடுறான். அவ துடிக்கிறா, நீ இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் செய்யாதன்னு துடிக்கிறா. நீ இல்லனா நான் கழுத்தை வெட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அப்படி கத்திய கழுத்துல வைக்கும் பொழுது, சரி சரி சொல்ற, ஆனால் ஆதிபராசக்தியை ஜெயிக்க முடியாது, அவள் ஆற்றலை குறைக்க முடியும். அவள் உன் முன்னால் வருகின்ற பொழுது உனக்கு தெரிந்த எல்லா வசை சொற்களையும் அவளுக்கு எதிராக சொல்றான். ஆதிபராசக்தி சக்தி இழக்கிறா, உடனே நம்ம சிவபெருமான் வந்து சக்தி கொடுக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்கிறது புராண கதை, அது எனக்கு அவசியம் இல்லை. நான் ரகசியம் குழந்தைகளை, நம் ஆற்றலை குறைப்பதற்கு நமக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள். ஒருபோதும் அந்த கெட்ட வார்த்தைகளை நம் ஆற்றலை குறைப்பதற்கான ஒரு சாவியாக, ஒரு ஆயுதமாக அடுத்தவர்கள் கையில் கொடுத்து விடலாகாது என்பதுதான் துர்கா மாசூரனிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம். தீய சொற்கள் நம்மை கீழே இறக்கும், நல்ல சொற்கள் நம்மை உயர்த்தும். நல்ல சொற்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி தீய சொற்களால் நம்முடைய பலம் குறையாமல் பார்த்துக் கொள்வதற்கான மனோபலத்தை பெறுவது வெற்றியினுடைய மிக முக்கியமான ரகசியம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எவன் கேரக்டரையும் எவ கேரக்டரையும் யாராலையும் மாத்த முடியாது. டோன்ட் ட்ரை. உங்களுடைய ப்ரோக்ரஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யாராவது உங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்களா, என்ன தெரியுமா வழி? ஒரே வழிதான், ஜெயிக்கணுமா, நெகட்டிவா எவனா முன்னால வரானா, ஜஸ்ட் டிராப் them, விட்டு விலகு, அவனை விட்டு விலகு. யார் உனக்கு உன்னுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்க மாட்டானோ, யார் உன்னுடைய வெற்றிக்கு துணை செய்ய மாட்டானோ, ஜஸ்ட் அவர்களோட விலகு. அது உன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரின்னு சொன்னார் அவரு.